அதாவது தமிழகத்துல திருமாவளவன் அவர்கள் போன்றவர்கள் குரல் கொடுப்பதற்காக நிறைய பேர் காத்திருக்காங்க. வேங்கவேல் சம்பவத்துல 14 மாசம் ஆச்சு, இன்னும் அக்யூஸ்ட் பிடிக்கல. யாரையும் 6 பேருக்கு தூக்கிட்டு வந்தாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்க, 6 பேருக்கு சம்பந்தம் இல்லை, மறுபடியும் கிரவுண்ட் ஜீரோக்கு போய் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு திமுக எம்எல்ஏ வீட்டுல பட்டியலின சகோதரி உளுந்தூர்பேட்டையை சார்ந்த சகோதரிக்கு சூடு போட்டிருக்காங்க. அதை பத்தி பேசுறேன். திருமாவளவன் அவர்கள் தமிழகத்துல இரட்டை டம்ளர் முறையிற்கு பேசல. பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயத்தில் கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை, அதை பத்தி பேசல. இந்தியாவில் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக பதிவாகுவது தமிழ்நாடு, அதை பத்தி பேசல. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, தமிழ்நாட்டில் கூடிய 38 மாவட்டத்தில் 37 மாவட்டங்கள் அட்ராசிட்டி ப்ரோன், அதாவது பட்டியலின சமுதாயத்திற்கு எதிராக குற்றம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதை பத்தி பேச. அதனால் திருமாவளவனை பொறுத்தவரை சமூக நீதி பேசுவதற்கு தகுதி இல்லாத ஒரு மனிதரா அவர் மாறிட்டார். சமநீதியை பற்றி பேசுவதற்கும் அவருக்கு தகுதி இல்லை. அரசியல் வியாபாரியாக முழு நேரமாக தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு